கைஸ் ஃபைனலாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா டவுன்லோட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு another வீடியோ. ஃப்ரீ ஃபயர் இந்தியாவும் லான்ச் ஆகலை, பட் லான்ச் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேம் தேவ்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூபர் வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட சாம்பிள் மாதிரி ஒரு கேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதை தான் நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த கேமை நீங்களும் வந்து ப்ளே பண்ண முடியும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன், ஓகேங்களா? மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸும் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றின ஒரு குட் நியூஸ் வந்து கிடைச்சிருக்குது மக்களே. இது மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயே ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு, ஓகேங்களா? ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றின ஒரு முக்கியமான நியூஸ் அது. ஸோ அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க நம்ம அப்படியே அந்த கேமை வந்து ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். உள்ளே போகிறப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட இன்டர்ஃபேஸ், ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு ஃபேன் மேடு கிரியேஷன் தான். இது வந்து ஆக்சுவலாக இது மாதிரி தான் வந்து எக்ஸாக்டாக ஃப்ரீ ஃபயர் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலை. பட் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறது, ஓகேங்களா? ஸோ வளர்க்கும் போது நம்ம நேமை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக பண்ணிட்ட மாதிரி நல்லா இருக்கும் கேம் பார்த்துட்டு உண்மையிலேயே, ஓகேங்களா? ஸோ உள்ளே போயிட்டு நமக்கு நேம் கொடுத்தோம் அப்படின்னா இப்போது நம்ம நார்மலாக இருக்க ஃப்ரீ ஃபயரில் கொடுத்த மாதிரியே லிமிட் வந்து கொடுத்துருக்கானுங்க. இது ஃபுல்லாக வைக்க முடியல, தமிழ் மட்டும் தான் எல்லாம் முடியுது. அதாவது அதை மட்டும் வச்சுட்டு இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு பேக்ரவுண்ட் வச்சு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிம், மேக்ஸிம் தான் அந்த கேரக்டரு. ஸ்டோர் இருக்குது, லக்கிராயம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வருது. கேரக்டர் சைடில் போனோம் அப்படின்னா நிறைய கேரக்டர் கொடுத்துருக்கானுங்க. மெயினாக எம்எஸ் தோனியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குதுங்க, இங்கே பார்த்தீங்களா? ஸோ மேக்ஸிம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஜேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட்டு, அப்புறம் எம்எஸ் தோனி, அமித், நயன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்த்து சைடில் ஒரு யூடியூபர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற ஃபேமஸ் யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் கேரக்டரை வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி கேரக்டராக. கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலாக் கேரக்டராக இருக்கட்டும், தீவா கேரக்டர், இதெல்லாம் நார்மலாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இதில் வேறு சைடு போனோம் அப்படின்னா வேலட்குள்ளே போனதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணல போல். ஸோ இது பாருங்கள், க்ளோவா ஸ்கின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேனர்ஸு, அவதார்ஸ், இதெல்லாம் ரேரான பேனர்ஸ் இல்லையா ஃப்ரீ ஃபயரில்? அந்த ரேர் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு வாங்க அப்படியே வந்து கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். கேம் ப்ளேயை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கிளாஸ் ஸ்குவாட் ப்ளே பண்ணுவோம். இந்த கேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த ஓல்டு ட்ரைனிங் கிரவுண்டாக இருக்கட்டும், கிளைடர், இந்த மாதிரி நம்ம கேட்டிருந்த எல்லா விஷயமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே கிளாஸ் ஸ்குவாட் ப்ளே பண்ணலாம். ஸோ கிளாஸ் ஸ்குவாட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இன்டர்ஃபேஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ இதில் உள்ள வந்ததுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு இப்போ வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து இருக்குது. சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த கேமு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓடுறது, நடக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரியலிஸ்டிக்காக வந்து இருக்குது, ஓகேங்களா? இங்கே பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அது அந்த ஜிடிஏல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓடும்போது எஃபெக்ட், அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கொடுத்துருக்கானுங்க. இதில் ஆக்சுவலாக ப்ளே பண்ணுறப்போ எனிமேஸ்லாம் வேறு வந்தானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த கேமு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அந்த தாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அதை கிளிக் பண்ணுறது மூலமா நீங்களும் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், நான் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த குட் நியூஸ் பற்றி பார்த்துடலாம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன் என்னென்ன பண்ணுறான் பார்த்தீங்களா, கீழே பார்க்குறது, இது அப்படியே பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு அந்த குட் நியூஸ் பற்றி பார்த்துடலாம், ஃப்ரீ ஃபயர் இந்தியா பார்த்துனது, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குதுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீன் வைக்கிறேன் பாருங்களேன். ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள் மக்களே, இதுதான் அது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரனா டு லோக்கலைஸ் இந்தியா ஆப்ஸ் அஹெட் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் லான்ச் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கான சப்ஜெக்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் கோ மூவிங் கேம் சர்வர் டு இந்தியா டு பி இன்ஸ்டால் இன் யோட்டாஸ் நாவி மும்பை சென்டர் சோர்சஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுவேன். ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயர் முன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் மட்டும் நம்ம இந்தியன் சர்வர் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. இந்தியாவில் ப்ளே பண்ணுற அந்த இது எல்லாமே சோர்சஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்து சிங்கப்பூரில் வந்து இருந்துச்சு, ஓகேங்களா?
சிங்கப்பூர்லேருந்து தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது கரண்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து லான்ச் ஆக போகிறதுனால அந்த சர்வரில் ஸ்டார்ட் பண்ணி அந்த மெயின்டெனன்ஸு, ஹெட் ஆஃபீஸு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து மூவ் பண்ண போகிறாங்களாமா. அதுக்காக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மும்பையில் ஒரு சில பிளேசஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹவுஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்துட்டு அதாவது இந்த சர்வர் லோக்கலைஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச்சுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். இப்போது கரண்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச்சுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் அஃபீஷியலாக வந்து விட்டுருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் ஒரு சைடில் குட் நியூஸ் அப்படின்னாலும் லாஸ்ட் டைம் நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்ல டேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2023 செப்டம்பர். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 to 7 மந்த்துக்கு மேலேயே ஆக போகுது. இவ்வளோ நாளாக இதெல்லாம் பண்ணாமல் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்க தோணுது. பட் எனிவேஸ் அட்லீஸ்ட் இப்போவாச்சும் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்களே அப்படின்ற சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டியது தவிர வழி கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லோக்கலைஸ் பண்ணுறது வந்துட்டு லோக்கலைஸ் மீன்ஸ் அந்த ஹெட் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அதாவது லோக்கல் சர்வருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி அந்த லோக்கல் பிளேஸில் வந்து வைக்கிறது. அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லோக்கலைஸ்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் இதெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்க வேண்டியது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ்லாம் வந்து சீக்கிரம் முடிஞ்சு சீக்கிரமே இந்தியா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. மெயினாக அஃபிஷியல் நியூஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. என்ன ஆக போகுது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரெடிக்ஷனாக சொல்கிறத விட இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு வழியாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றின நியூஸஸ்லாம் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய டேஸில் வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா லீக் ஆகும், ரிலீஸ் ஆகும். அதை பற்றி நான் உங்களுக்கு எப்போ கிடைச்சாலும் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் இதே மாதிரியே, ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்ப்போம் இது மட்டும் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு அதெல்லாம் வந்து லோக்கலைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக லான்ச் ஆக தான் போகுது ஃப்ரீ ஃபயரு. அது